ஒரு முட்டாள்தனமான வேலையை செய்ய போனானா அவனே ஒரு முட்டாள். அவன் பேச்ச போய் நான் கேட்டிருக்கேன். அவன் ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன? நான் போய் அவன் பேச்ச கேட்டிருக்கேன் பாரு. நான் ஒரு லாயர், அவன் ஒரு சாதாரண பிக் பாக்கெட். அவன் பேச்ச கேட்டு என் மூளைய குழம்பிடுச்சு. அப்புறம் இந்த பிருத்வி என்ன திருட சொன்னா நானும் அதுக்கு சரின்னு சொல்லியிருக்கேன். இவங்க எல்லாரும் எப்படி இருந்த என்ன இப்ப எப்படி ஆக்கியிருக்காங்க. அதோட பிரீதாவோட பர்சனலா விரோதம் இருக்கிற மாதிரி நினைச்சு எதுக்காக நான் இப்படி பண்ணேன்? ஆனா இனிமேல் கண்டிப்பா முடியாது. இனி நான் எதையுமே செய்ய மாட்டேன். இனி ஏதாவது செய்ய போனா நான் எல்லார்கிட்டையும் மாட்டிப்பேன். அதுக்கப்புறம் நான் ஹீரோ கிடையாது, ஜீரோ மட்டும்தான். இன்னைக்கு ஹோலி அண்ட் ஐம் டேம் ஷூர் மொத்த லூத்ரா குடும்பமும் ஹோலி கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அதோட என்னுடைய எதிரி பிரீதா அவ ஹோலி பார்ட்டிய வச்சிருப்பா. அதனால இந்த நேரத்தை சாதகமா பயன்படுத்தணும். யாராவது மாறு வேஷத்துல அந்த பார்ட்டிக்கு போனா அந்த பேப்பர்ஸ் எடுத்துட்டா எப்படி இருக்கும்? அது சரி, ஒருவேளை நான் மாறு வேஷத்துல உள்ள போனா நீ சொன்ன அந்த குப்பை வேலையை செஞ்சா, ஒருவேளை அந்த பிரீதா நான் மாறு வேஷத்துல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டா, அதோட உனக்கு நல்லாவே தெரியும். அவளை நான் முதல் முறை சந்திச்சப்பவே அவ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. தெரியும்ல, பிருத்திவி அவ சூப்பர் ஸ்மார்ட் பிளேயர் நம்பர் 1. அவ இப்ப எனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக பிரீதா பிரீதா அவ பெரிய சொல்லிக்கிட்டு இருக்கேனா? இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நான் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ஏன்னா என் வீடு ரொம்ப தூரம், மாலும் தூரமா தான் இருக்கு. எப்படி இருந்தாலும் நான் இதை செஞ்சுதான் ஆகணும். அப்ப நம்ம ஒரு வேலை பண்ணலாம். வண்டிலேயே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஹோலியில பிஸியா இருப்பாங்க. இதுதான் கரெக்டான டைம். நம்ம ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீ ஏதாவது நினைச்சு அப்செட்டா இருக்கியா? ஆ, இல்ல நீ வந்து ஐ மீன் நீ வியர்டா பிஹேவ் பண்றாதான். ஏதாவது ஆச்சா என்ன? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, ஐ கேன் ஹெல்ப் யூ. ஏதாவது விஷயமா என்ன? ஆம், சரி அது இருக்கட்டும். அழகா இருக்க. ஆ? ஐ மீன் இதுக்கு முன்னாடி அழகா தான் இருந்த. பார்க்கறதுக்கு அழகா இருக்க. இதுக்கு முன்னாடியும் அழகா தான் இருந்த. இன்னைக்கும் பார்க்க அழகா இருக்க. நான் ஒன்றும் அவ்வளோலாம் அழகா இல்லை. இல்ல ஐ மீன் நீ அழகா தான் இருக்க. ஆனா என்னமோ தப்பா இருக்கு. ஏதோ ஒண்ணு என்ன உறுத்துது. நீ அப்செட்டா இருக்கியோன்னு தோணுது. நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலனா, நான் நினைச்ச மாதிரி நடக்காம ஏடா கூடமா நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப கோவம் வரும். அப்புறம் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும்ல. இவ்வளவுதான் காரணமா? சரி ஓகே, நான் ஹோலி விளையாட போறேன். நீ எதுக்கு இங்க சும்மா சுத்திட்டு இருக்க? வா, ஜாலியா இருக்கும். ம்
நீ என்கிட்ட ஹோலி விளையாட மாட்டேன்னு சொன்ன. அதனால தான் சாஸ்திரத்துக்காக உனக்கு பொட்டு வச்சு விட்டேன். ஓ, வெறும் பொட்டு வச்சு விட்டு என் கூட நீ ஹோலி விளையாடுவியா? என்னமோ நான் இவனோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய தொல்லைங்கிற மாதிரி. ஆமா, தொல்லை கூடலாம் யாரு ஹோலி விளையாடுவா? சரி, பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த கரனுக்கே பொட்டா? ஏய் ஏய், ஒரு நிமிஷம் இரு. இதெல்லாம் ஏன் டைப் ஹோலி இல்ல. ஏன் டைப் ஹோலி எப்படி இருக்கும்னா, ஏய், சமீர், ஹாப்பி ஹோலி! ஸ்ருதி ஹோலி விளையாடலாம் வான்னு உன்னை கூப்பிடுறப்ப நீ வேண்டான்னு சொல்லிட்டல இப்ப ஏன் அப்படி பண்ண? ஐயோ, ஹோலி அதுவுமா? கேட்காம கொள்ளாம கலர் பூசினாதான் என்ஜாய்மெண்டா இருக்கும். கேட்டா பூசுவாங்க. அப்பதான் சொல்லவும் முடியும். தப்பா நினைச்சுக்காத, ஹாப்பி ஹோலின்னு. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி ஹாப்பி ஹோலி ஹாப்பி ஹோலி. புடிச்சிட்டேன் புடிச்சிட்டேன் புடிச்சிட்டேன். ஏ ஏ ஏ ஏ.
Happy Holi. Happy Holi. Happy Holi to the world's best brother. I'm sorry. Happy Holi. Happy Holi, and I love you, brother. I love you too. प्रीता हैप्पी होली माँ ஹாப்பி ஹோலி. நீ ரொம்ப அழகா இருக்க. ராக்கி இங்க வாமா. இந்த வரேன். நீ இந்த தட்டப்படி, நான் இதோ வரேன். இரு. பாரு, என் மேல கலர் பூசினா அவ்வளவுதான். உன்னை நான் ஒண்ணு இல்லன்னு பண்ணிட்டேன். இங்க பாருங்க. நில்லு. இவனை பிடிங்க. அண்ணா, பிடிங்க. நில்லு. எங்க ஓட? கரண் மாமா. பூசு பூசு. ஏய், வேணாம், 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 வேணாம். நீங்க மாமாவோட ஹோலியே விளையாடலையா? ஏன் உங்களுக்கு மாமாவோட விளையாட பிடிக்கலையா? ஓ ப்ளீஸ், அதுக்காக ஒன்றும் சொல்லல. அது சும்மாதான். அது கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஹோலி விளையாடி இருக்கேனே, ராக்கிமா கூட விளையாடி இருக்கேனே. ராக்கி ஆண்டி கூட விளையாடுனீங்களா? இப்படியா? இல்லையே. எப்படி? ஏய், பரவாயில்லையே, நான் இதுதான் எதிர்பார்த்தேன். என்ன கர்ணனா இது? யாரோட வேணா ஹோலி விளையாடி இருக்கலாம், ஆனா நட்டாசோட விளையாடி இருக்க கூடாது. உங்களுக்கு தான் தெரியும்ல, பிரீத்தா அன்னைக்கு நட்டாசோ சுத்தமா பிடிக்காது. ஒரு பக்கம் ஷெர்லினோட தங்கச்சி, இன்னொரு பக்கம் எப்ப பாரு உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டே இருப்பான். கரண் எல்லாரு கூடயும் ஹோலி விளையாடுறான், என்ன தவிர. பரவாயில்ல, இன்னைக்கு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான்ல, நானும் அதுக்கு சலைச்சவை இல்லைன்னு காட்டணும். இதுக்கு நான் எப்படி பழி வாங்குறேன்னு பாரு. நான் இங்கே வந்துட்டேன். இங்க என்னமோ நடக்குது. எல்லாம் பிரீதாக்கு எகெயின்ஸ்டா நடக்குதா என்ன? இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு தெரியணும். டேய், எங்கடா இருக்க? அட வக்கீல் சார், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. எங்க போனாலும் சுத்தி சுத்தி அதே இடத்துக்கு தான் வந்து நிக்கிறேன். டேய், டென்ஷன் ஆகாத. நான் என்ன சொல்றேனோ நீ அதை மட்டும் செய்.
அட அதிர்ஷ்ட கதவு திறந்துருச்சு. வந்த உடனே பாபா தரிசனம் கிடைச்சிருச்சு. பாபா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் லூசு, நான்டா. நானா? அட நீயா? போலி பாபாப்பா. யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாதுன்னு தானே நான் அப்படி வேஷம் போட்டிருக்கேன். என் கூட வா. அட வக்கீல் சார், என்ன அவ்வளவு அவசரம்? நீ இப்ப தேவையில்லாம ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. நீயும் மாட்டிக்கிட்டு என்னையும் மாட்டி விட பாக்குறியா? வக்கீல் சார், நான் லவுட் ஸ்பீக்கரை குறைச்சிருவேன். ஆனா நீங்க என்னமா வேஷம் போட்டிருக்கீங்க? நீங்க வக்கீல்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ முட்டாள், எதுக்கடா மாறு வேஷம் போடுவாங்க? யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்னு தானே? சரி சரி, சீக்கிரம் ட்ரெஸ் கழட்டு. என்ன வக்கீல் சார், வந்த உடனே ட்ரெஸ் கழட்டுன்றீங்க? Just shut up. உனக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன். இத போடு, தாடி ஒட்டிக்க. நீயும் போலீஸ் சாமியார் ஆயிடு. போ. இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் நான் போட மாட்டேன். இதெல்லாம் போட்டுக்கிட்டா நான் அடையாளமே தெரிய மாட்டேன். டேய் முட்டாள், யாருக்கு நம்மள அடையாளம் தெரியக்கூடாதுன்னு தானே நம்ம வேஷம் போட்டுட்டு இருக்கோம். அதோட நாம 2 பேரும் இங்க பேப்பர் எடுக்க வந்திருக்கோம். தேவையில்லாம உளறிட்டு இருக்காத. சீக்கிரமா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த வந்து பாரு. ஃபிட்டிங்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஏய், இங்க என்ன பண்றீங்க? கிச்சனுக்கு வா, நிறைய வேலை இருக்கு. தேவையில்லாம கெஸ்ட தொல்லை பண்ணாத. சார், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நோ நோ தேங்க்ஸ். எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் வா. இல்ல, நான் ஏதோ வழி தெரியாம வந்துட்டேன். சரி சரி வா. நான் அவ்வளவு ஹான்சமா இருக்கனா? இத நான் நினைச்சு கூட பார்க்கலையே. முதல்ல பிரீதா தான் கெஸ்ட் நினைச்சா, இப்போ இந்த ஜென்டில்மேன். ஐ திங்க் என்னோட பர்சனாலிட்டி பணக்கார மாதிரி தெரியுது. என்ன யாருன்னு அடையாளம் தெரியாதப்ப மாறு வேஷத்துக்கு என்ன அவசியம் இருக்கு? நான் ஒரிஜினலாவே கரெக்டா இருக்கேன். எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு கேள்விக்கு ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லவே மாட்டியா நீ? இதை விட ஸ்ட்ரைட்டா எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒருவேளை இதை விட ஸ்ட்ரைட்டான பதில் வேணும்னா அப்போ அந்த ஏடா கூடமான போன நட்டாஷா கிட்ட கேளு. அவ கூட தானே ஹோலி விளையாடிட்டு இருக்க. ஓ, அப்படின்னா நான் உங்ககிட்ட ஏன் ஹோலி விளையாடலன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, நிச்சயமா இல்ல. அப்போ நீ வேற ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறியா? இல்லையே. கண்டிப்பா. நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு நினைக்கிறேன்? நான் எதுவுமே நினைக்கல. Cheers. கரண் அவனோட மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? எப்படி அவனுக்குள்ள இவ்ளோ ஆட்டிடியூட் இருக்கு? என்னோட கேள்விக்கு பதில் சொல்லாமலே போயிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உலகத்துல எல்லாரும் கூட ஹோலி விளையாடுறான், ஆனா என் கூட விளையாடல. அக்கா, மாமா உங்ககிட்ட கேட்டார்ல ஏதாவது கேட்கணுமான்னு கேட்டப்போ, அப்ப நீங்க இத பத்தி கேட்கவே இல்ல? கேட்டிருக்கணும்ல. அதான் தெரியுதுல்லக்கா. அதுக்கப்புறம் எதுவும் கேட்க வரலன்னு எதுக்காக சொன்னீங்க? நீங்க அவர்கிட்ட ஏன் கேட்க? எப்பவுமே இப்படிதான் நடக்கும். ஒருவேளை எந்த பொண்ணாவது என்ன கேட்க ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா, அதுவும் அடிக்கடி நீ ஏதாவது கேட்கணுமான்னு கேட்ட பிறகு இப்படி சொன்னா, அவளுக்கு ஏதோ ஒண்ணு கேட்கணும்னு தெரிய வேணாம். அதோட இத கூட புரிஞ்சுக்கலனா இப்படி? ஒரே ஒரு முறை தான் கேட்டான் ஏதாவது கேட்கணுமான்னு. அப்படியே ஒரு 2-3 தடவை கேட்கலாம்ல. ஏதாவது கேட்கணும்னா கேளு. இப்படி கேட்டிருந்தா நான் சொல்லிருப்பேன்ல. கேள்வி மழையா பொழிஞ்சிருப்பேன். அது மட்டும் இல்ல, அவன் என்ன சொன்னா, நீ என்கிட்ட ஏதாவது கேட்க நினைக்கிறியா என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவன்கிட்ட ஏதோ கேட்க போறேன்னு அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நான் என்ன கேட்க போறேன்னு தெரிஞ்சிருக்கும் போது பதில சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே? ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒன்னும் சும்மா இருக்க மாட்டேன். பின்னாடியே போவேன், அவன்கிட்ட கேட்டே தீருவேன். அப்படி என்ன ஆச்சு? எல்லாரு கூடயும் ஹோலி விளையாடுற,
ஏன் கூட ஏன் விளையாடலன்னு கேட்பேன். இப்பவே இப்ப என்னன்னு கேக்குற? என் கேள்வியை நான் கேட்டு தீருவேன். ஓ மை காட், ஐயோ கடவுளே, எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் வருது. அக்காக்கு மாமாக்கு நடுவுல சண்டை வர போகுதே. கடவுளே ப்ளீஸ், ஒருவேளை நிஜமா சண்டை வர போகுதோ, போய் கண்டுபிடிச்சே ஆகணும். ஓ காட். ஐயோ, இந்த ஸ்ருதி எதுக்கு அவங்க பின்னாடியே போறா? பிரீதா அண்ணே கர்ணனா பின்னாடி போயிருக்காங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள சண்டை நடக்க போகுது. நடக்காம இருக்குமா? போய் அந்த நட்டாஷாக்கு இன்னும் நல்ல கலர் பூசுங்க கர்ணனா. ஐயோ, யாருக்கு வேணாலும் பூசிருக்கலாம், நட்டாஷாக்கு பூசிருக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? பிரீதா அன்னைக்கு நட்டாஷாவை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஒன்னு ஷெர்லினோட தங்கச்சி, இன்னொன்னு எப்ப பாரு உங்ககிட்ட ஸ்விங்க மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பா. இப்ப நான் ஸ்ருதியை எப்படி தடுக்கிறது? என்ன செய்யறது? இங்க யாருமே இல்லையே. நான் ஒரு தப்பான காரியத்தை பண்ண போறேன். அதான் யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தோணுது.